அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சகோதரருடைய கேள்வி, நான் ஆன்மீகத்துக்குள்ளே வரணும், அதுக்காக என்னை எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நீங்கள் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கீங்க. இப்போ ஆன்மீகங்கிற விஷயம் தெரிஞ்சு நான் ஆன்மீக வாழ்வுக்கு வரணும், நான் ஆன்மீக வாழ்க்கை வாழணும், அதற்காக நான் எப்படி மாறணும், எதை மாற்றணும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, நீங்களாக இருப்பது தான் ஆன்மீகம். இது சரியாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எதுவாக மாறினாலும் ஆன்மீகம் இல்லை, உங்களை எதுவாக மாற்றிக்கிட்டாலும் அதுவும் ஆன்மீகம் இல்லை. இந்த கேள்வி ஏன் உங்ககிட்ட வருதுன்னா, இங்கே ஆன்மீகம்னாலே சில பேர் வெஜ்ஜு தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, சிலர் நான்வெஜ்ஜு சாப்பிட்லாம்னு சொல்கிறாங்க, சிலர் ஆன்மீகவாதினா இப்படி தான் உடை அணியணும்னு சொல்கிறாங்க, சிலர் இப்படியெல்லாம் உடை அணியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சிலர் ஆன்மீகவாதினா திருமணம் பண்ணாமல் பிரம்மச்சாரியாக தான் வாழணும்னு சொல்கிறாங்க, சிலர் திருமணம் பண்ணி கொண்டு வாழலான்னு சொல்கிறாங்க. இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கனால தான் உங்களுக்கு நான் ஆன்மீக வாழ்க்கை வந்தால் நான் எப்படி மாற்றிக்கணுங்கிற கேள்வி இதனால தான் உங்களுக்கு வருது. இதிலெல்லாம் போய் சிக்கிக்காதீங்க. எளிமையான விஷயம் ஆன்மீகங்கிறது. இப்படி குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கனால ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறனால இங்கே குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் இங்கே எதுவாக மாறணுங்கிற அவசியமே இல்லை, எதற்காகவும் உங்களை மாற்றிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்களாக இருந்தால் போதும். ஆனால் நீங்களாக இருப்பது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம். இப்போ நீங்கள் ஆன்மீகத்துக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, வெஜ்ஜு தான் சாப்பிடணும்னு சொன்னால் நான்வெஜ்ஜுக்கு இருந்து வெஜ்ஜுக்கு மாறிடுறீங்க. அங்கே ஆப்ஷன் இருக்குது, மாறிடுறீங்க. இதே ஆப்ஷன் இல்லைன்னா என்ன செய்வீங்க? ஆன்மீகத்துக்கு வந்தால் நீங்கள் சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? ஆன்மீகத்துக்கு வரமாட்டீங்க. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களும் மூட நம்பிக்கைகளும், அதே மாதிரி ஒவ்வொருவரும் தாங்கள் வந்த பாதையவே எல்லாருக்கும் உபதேசிக்கிறனால வந்த குழப்பங்கள் தான் இது. இப்போ மிருகங்களும் பறவைகள்லாம் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா எப்படி வாழணும்னு. அது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்கு. எந்த வழிகாட்டுதலும் இன்றி அதனுடைய உள்ளுணர்விலேயே வாழ்ந்துகிட்ருக்கு. இதில் மனிதனுக்கு மட்டும்தான் மனமும் அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உயிரினங்களிலிருந்து தனித்துவமானவன் மனிதன் மட்டும்தான். இந்த அறிவின் மூலம் அவன் இறைத்தன்மையை உணர முடியும். அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட வரம், பொக்கிஷம். ஆனால் இந்த அறிவால் தான் இவ்வளோ குழப்பங்களும். அறிவுங்கிறது தெளிவாக செயல்படக்கூடிய விஷயத்துக்கு பதிலாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா அங்கே செயல்படுது. ஆனால் நீங்களும் இந்த குழப்பத்தில் வந்தால் தான் அதை விட்டு வெளியில் வருவீங்க. அதனால் ஆன்மீகத்துக்காக நீங்கள் மாறாதீங்க. மாறினா அது அசிங்கம். ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் மாறிட்டே போனீங்கன்னா கடைசியில் நீங்களே இல்லாமல் போயிடுவீங்க. உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு, ஆர்வம் உண்மையாகவே இருந்து, உங்களுடைய தேடுதல் உண்மையாகவே இருந்தால் அந்த ஆன்மீக சக்தி உங்களை மாற்றும். ஆமாம், உண்மை. உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அந்த ஆன்மீக சக்தி உங்களை மாற்றட்டுமே. தன்னை தேடி ஒருத்தன் வரான், தன்னை அடையணும், தன்னில் நிலை பெறணும், தன்னை பெற்று வாழணும் அப்படின்னு அந்த ஆன்மீகம் நினைக்காதா? அதாவது அந்த ஆண்டவன் நினைக்க மாட்டானா? நீங்கள் ஆன்மீக வாழ்க்கை வாழணும்னு நினைக்கும்போது அந்த ஆன்மீக சக்தி உங்களை மாற்றும். அதனால் நீங்கள் மாற வேண்டாம். என்னென்னா
உங்களுக்கு மாற தெரியாது. உங்களுக்கு வேஷம் மட்டும்தான் போட தெரியும். மாற்றம்னா உங்களுக்கு வெளியில் தெரிகிற உடம்பு சம்மந்தப்பட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் மாற்றமா? இதுதான் உண்மையான மாற்றமா? ஆன்மீகம்னாலே உடம்புல எதையாவது பூசிக்கிறதும், எதையாவது வேஷம் போட்டுக்கிறதும், போட்டிருக்க ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதும், முடியை வளர்த்து கொண்டை போட்டுக்கிறதும், கழுத்தில் ருத்ராட்ச மாலை போட்டுக்கிறதும், இதுதான் ஆன்மீகமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் இதுதானா? இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஆன்மீகம். ஆனால் ஆன்மீகங்கிறது வெளித்தன்மை சார்ந்ததே இல்லை. நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு ஆன்மீகவாதியை கண்டுபிடிக்கவே முடியாது. 100ல் 5 பேர் தான் மற்றவங்களுக்கு போதிக்கிறதுக்காக அந்த வெளியில் வந்த சில பேரைத்தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும். மற்ற 95 பேரை உங்களுக்கு அடையாளம் தெரியாது. ஆனால் அவங்க தான் உண்மையான ஆன்மீகவாதி. வெளியில் அடையாளம் தெரியாத உள்தன்மையில் மாற்றம் செய்யக்கூடிய ஒன்று தான் ஆன்மீகம். நீங்கள் 10 குருக்கிட்ட போனாலும் நீங்கள் அந்த சரியான உண்மையான இடத்துக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா அது உங்கள் தலை எழுத்து, வேறு வழி இல்லை. அதுதான் ஆன்மீக சக்திங்கிறது. அந்த ஆன்மீகம் உங்களை 10 குருமார்கிட்ட கூட்டிகிட்டு போனாலும் சரியான மெய்யான குருவை உங்களுக்கு அடையாளம் காட்டித்தான் ஆகணும். அதன் மூலம் உங்கள் அனுபவம் மாறித்தான் ஆகணும். நீங்கள் அந்த ஆன்மீக தன்மையில் நிலை பெற்றுத்தான் ஆகணும். அதனால் காவி கட்டிட்டு ஆன்மீக வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதே மாதிரி உணவு கட்டுப்பாடு வேணும்னு ஆன்மீகத்துக்கு அவசியம் இல்லை. ஆன்மீகத்துக்கு மாறணும்னாலே நீங்கள் என்ன செய்வீங்க? முதல்ல செயின் போட்டிருப்பீங்க, அதற்கு பதில் ருத்ராட்ச மாலை போட்டுக்குவீங்க. முதல்ல வாட்சு கட்டியிருப்பீங்க, அதுக்கு பதில் சாமி கயிறு கட்டிக்குவீங்க. இதுதானே தெரியும் உங்களுக்கு. வேறு என்ன செய்ய முடியும் உங்களால்? சொல்லுங்கள். ஒன்று மொட்டை போடணும், இல்லைன்னா குடுமி வைக்கணும். வச்சா குடுமி, சிரைச்சா மொட்டை, ரெண்டும் ஆன்மீகம். அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்காங்க. மற்றவங்க மாதிரி நார்மலாக இருந்தால் அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை, இல்லையா? அப்படி தானே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. உங்களுக்கும் அப்படி தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் மொட்டை போடுறதுனாலையோ, நீங்கள் முடியை வளர்க்குறதுனாலையோ நீங்கள் ஆன்மீகத்தை அடைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அதே மாதிரி கல்யாணம் பண்ணாமல் பிரம்மச்சாரியாக இருந்து காவி கட்டி சன்னியாசியாக வாழ்க்கை வாழ்ந்தாதான் ஆன்மீகத்தை அடைய முடியும்னா, கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் இருந்து ஞானம் பெற்ற ஒரு நிலை, அப்போ இது சரியா அது சரியா? அப்படி இல்லை. அவரவர்கள் வழிமுறைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருந்தது, அவ்வளோதான். அதனால் ஆன்மீகத்துக்கு நீங்கள் மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. நீங்கள் மாறணுங்கிற எந்த அவசியமுமே இல்லை. ஆன்மீகங்கிறது உள்தன்மை சார்ந்தது. நீங்கள் உங்கள் உள்தன்மையில் தான் நீங்கள் பயணிக்கணும். வெளியில் பயணிக்கிற ஒன்று ஆன்மீகம் இல்லை. ஆன்மீக தலங்களில் தான் ஆன்மீகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல தான் ஆன்மீகம் இருக்குது. அதனால் நீங்கள் செல்ல வேண்டியது உங்களுக்குள்ளே தான், வெளியில் இல்லை. அந்த உணர்வு தலமாகிய அந்த உயிர் சக்தி உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே தான் பயணிக்கணும். உங்களுக்குள்ளே ஊடுருவி சென்று அந்த உணர்வு தலத்தில் நிலை பெறும்போது அதுதான் ஆன்மீக நிலை, அதுதான் ஆன்மீகத்தன்மை அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துருவீங்க. அதனால் வெளியில் வேஷம் போடுறத நிப்பாட்டிட்டு உள்தன்மையில் மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்கள் தியானம் செய்து உள்தன்மையில் மாற்றம் ஏற்படும்போது நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றம் உங்கள்கிட்ட நிகழும். நீங்களே அதை உணர முடியும். அப்போ உங்களுடைய மாற்றம்ங்கிறது நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடையிலையோ, நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களையோ, நீங்கள் போடக்கூடிய வேஷங்களிலையோ கண்டிப்பாக இருக்காது. அப்போ தான் ஆன்மீக மாற்றம்னா என்னன்னு நீங்களே
உணர முடியும். அப்போ வேற ஒரு தன்மையில் உங்களுக்கு உருமாற்றத்தை கொடுத்துருக்கோம். அதனால் தொடர்ந்து தியானம் பண்ணுங்கள், உணர்வில் நிலை பெறுங்க. உணர்வே அனைத்துமா மலர்ந்திருப்பதை நீங்கள் இங்கே உணர முடியும். நன்றி, வணக்கம்.